வெல்கம் டு எம்கே டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி சென்டர். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மட்டும் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து இப்போ என்ன லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த லிஸ்ட் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த ரேஷியோவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1:3 அப்படின்ற ரேஷியோவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறது இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ இது வந்து நியர்லி வந்து 1 இயர் ஆச்சு இந்த ரிசல்ட்டுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணி. அதுலேயும் வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட்டு, அதாவது ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 500 மெம்பர்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணது மாதிரி இந்த இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இன்டர்வியூ போஸ்ட் எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து லிஸ்ட்டே வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அப்போ தான் இவங்களுக்கு வந்து ரிசல்ட் வருன்ற மாதிரி அவங்க வந்து முன்னாடியே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து முன்னாடி நம்ம நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்த போஸ்டிங்க்கு தான் வந்து இப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த ஆன்ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷனுக்கு இப்போ லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த லிஸ்ட்லேருந்து 1:2 ஆர் 1:3ன்ற ரேஷியோக்கு வந்து அடுத்து வந்து ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செலக்ட் பண்ணவங்க எல்லாமே இப்போ ஓரல், இப்போ வந்து ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் பண்ணவங்க எல்லாமே வந்து ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்றத தான் இந்த நம்பர் 4ல் வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய பேர் வந்து டெஸ்ட் எழுதியிருந்தாங்க, இந்த குரூப் 2 மெயின்ஸ் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இப்போ வந்து இன்டர்வியூ போஸ்டிங்க்கு மட்டும்தான் வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நான் இன்டர்வியூ போஸ்டிங்க்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னும் எத்தனை மாதம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏற்கனவே இப்போ வந்து எக்ஸாம் எழுதியே வந்து 1 இயர் ஆக போகுது. ஸோ அடுத்து வந்து இவங்க ப்ராசஸ்லாம் ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு உள்ள அப்டேட். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் ரிசல்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. சப்போஸ் இப்போ வந்து இன்டர்வியூ போஸ்ட்டில் நம்பர் வராதவங்களுக்கு மேபி நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீப் கோயிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.